அப்படின்னு நம்ம சொல்றோம். தகவல் பரிமாற்றம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. தகவல் பரிமாற்றம்னா என்னன்னா, ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம நல்லா கேட்டு புரிஞ்சு அதை செயல்படுத்தணும். அப்பதான் நம்ம லைஃப்ல என்ன செய்ய முடியும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். இப்போ அதை ஒரு கேம் மூலமா நம்ம செய்ய போறோம். எல்லாரும் நல்லா கவனிச்சு, சரியா? யாராவது ஒரு 6 பேர் மட்டும் வாங்க. கடைசியில இருக்கவங்களுக்கு நான் ஆக்ஷன் செய்வேன், அதை அப்படியே அவங்க ஃப்ரெண்டுக்கு கொண்டு போவாங்க. சரியா? எல்லாரும் நீங்க கவனிக்கணும். நீ நல்லா கவனிச்சு அடுத்த பாப்பாட்ட நீ சொல்லணும். சரியா? தகவல் பரிமாற்றம் கரெக்டா செஞ்சாங்களாடா? ஏன் செய்யல? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க இந்த கேம்ல இருந்து? அவங்க செஞ்சது வந்துட்டு அவங்க முழுசா கவனிக்கல, அதனால அவங்க சரியா கவனிக்க. சரியா? செய்யற விஷயத்தை நல்லா கவனிச்சு அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லும் போதுதான் அந்த தகவல் சரியா போய் நமக்கு சேரும். எந்த விஷயத்தையும் ஒழுங்கா கவனிக்கல, தவறா போய் சொன்னோம்னா அந்த விஷயம் தவறுதலா போகும். சரியா? இந்த கேம்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, முதல்ல புரிதல், அதை கரெக்டா செயல்படுத்தணும். இது ரெண்டும் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல நல்ல முன்னேற்றம் அடையும். தேங்க்யூ சில்ட்ரன்.